இந்த பராசக்தியும் இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கொன்றது உண்மையா காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்துன்னு வச்சுக்கலாம், மொழிக்காக அத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்களா? யாரு? மாணவர்கள் உயிரை விட்டுருக்காங்க. எதுக்காக? நம்மளுக்கு இந்த ஹிந்தி திருப்பி இருக்கக்கூடாது, நம்ம சொந்த லாங்குவேஜ் நம்ம பேசணும் வரலன்னு சொல்றதுக்காக அவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த மொழியோட இம்பார்ட்டன்ஸ் பல பேருக்கு தெரியல. அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. நீங்க என்னங்க இன்னும் மொழியை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ் மொழியை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்றதை இந்த படம் நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். மிகப்பெரிய சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் எடுத்து நடிச்சிருக்காரு, நடிக்கல வாழ்ந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் தான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓப்பனிங் இன்ட்ரோ அண்ட் தென் இன்டர்வல் அது நல்லா இருக்கும். இரண்டாம் பாதி தான் படம். என்ன நடந்ததோ உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. அதை கன்வின்சிங்கா சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாவே தமிழ்னாலே நம்ம பசங்க அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் கொடுப்பானுங்க, எக்ஸைட் ஆவானுங்களே. அது இந்த படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். எனக்கு என்ன வருத்தம்னா, அப்போ 1960களே அவ்வளவு பேர் உயிரை கொடுத்து போராடி இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க. பட் இப்ப ரொம்ப ஈஸியா எல்லாத்துலயும் இந்தியா திணிச்சுட்டு போயிடுறாங்க. அது மத்திய மாநில அரசு 2 பேருக்குமே அந்த தப்பு இருக்கு. என்ன சட்டம் கொண்டு வரணும்னா, நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊரோட பிராந்திய மொழியை நீங்க கத்துக்கணும். அது சட்டமாகணும். அதை தான் நீங்க பேசணும்ன்றத சட்டமாக்கினா மட்டுமே இதை தவிர்க்கப்படும். அப்படி இல்லைன்னா 1965 நடந்தது 60 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு போராட்டம் பிடிக்கிற அளவுக்கு அரசியல் சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு. பராசக்தி சிவகார்த்திகேயன் படம் நல்லா இருக்கு. இதுல மெயினா 3 ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி அண்ட் அதர்வா, அப்புறம் சிவகார்த்திகேயன் 3 பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. இதுல அங்கங்க லாக் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. இதுல மெயினா ஃபைட் சீன் நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு. இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு பத்தி பேசியிருக்காங்க. ஒரு நாளைக்கு பேங்க்குக்கு போவோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ், ஏதோ ஒரு இடத்துல நம்ம கனெக்ட் ஆகிருப்போம். ஆனால் அது எல்லாத்துலேயுமே ஹிந்தியில் நம்ம புக் பண்ணுறது, எழுத வேண்டியது இன்னைக்கு ஆன்லைனில் ஆகிட்டாலும் அது தேவைப்படுது இல்லை. ஸோ அது ஏன் சாதாரண மக்கள் போனால் பேங்க்கில் அவங்கள டீல் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்குது இதெல்லாம். ஆனால் அங்கே ஹிந்திக்காரன் தான் வேலை செய்கிறான். ஸோ எங்கள் கிட்ட வாங்க, நாங்கள் இந்திக்காரங்களுக்கும் இந்திக்கும் எதிராளிகள் கிடையாது. பட் எங்களை திணிக்காதீங்க, எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, அதை தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எவ்வளோதான் அது கற்பனைன்னு சொன்னாலும் ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ண படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் அந்த பொள்ளாச்சி சைடில் நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்ம ஒரு இது இருந்தது. எனக்குலாம் அவ்வளோ அழுகையாக இருந்தது. அதை தாண்டி எனக்கு ஜெயம் ரவி சாரெல்லாம் பார்க்கும்போதே ஒரு யார் ராய்மா அப்படின்னு சொல்லி மூஞ்சி போரெல்லாம் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது. அப்படி ஒரு கோபம் வந்தது. ஏன் அப்படின்னா, ஒரிஜினலாகவே ஒரு மனுஷன் தமிழர்களையோ தமிழ் மக்களையோ தமிழ் மொழியையோ உடம்பலையும் மூளை வரைக்கும் வெறுக்கிறவனால தான் இப்படி நடிக்க முடியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சிருந்தாரு உண்மையிலே ஜெயம் ரவி சார். நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எல்லாருமே தமிழ் சேனல் தானே வச்சிருக்கீங்க, தமிழ்ல தானே எல்லாமே கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றது எல்லாமே தமிழ் தானே. அப்புறம் எது எல்லா மைக்கிலும் இங்கிலீஷ்ல இருக்கு? ஃபாரின்ல பார்க்கணும்னு நாங்க ஒரு ஆசைப்படுறோம். அப்ப நீங்க என்ன பண்ணிடணும், கேள்வியும் இங்கிலீஷ்லயே கேட்கணும். ஸோ உங்ககிட்டயே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சொல்ல விரும்புறேன். அந்த பிரச்சனையை எடுத்துரைக்கிற படம் தான் இந்த பராசக்தி. ஓகேங்களா? தமிழுக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, எப்படி உயிரை விட்டுருக்காங்க. யாருங்க உயிர் விடுவா இந்த காலத்துல? ஒரு மொழிக்காக யாருங்க உயிர் விடுவா? அந்த அளவுக்கு பெருமையா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா நடந்திருக்குன்னு எனக்கு நினைக்கும் போது ஷாக்கிங்கா இருக்கு. எஸ்கேயை பொறுத்தவரை எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு நேற்றுக்கு மிகப்பெரிய போட்டிக்கு இடையில இந்த படத்தை விட்டாரு. அவர் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தாப்புலங்கிறத இந்த படம் தெரியுது. எனக்கு கூட ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த படத்தை ஜனநாயகனுக்கு போட்டியா விடுறாங்க. ஏன்னா அது பக்கா கமர்ஷியல், பக்கா மசாலா. விஜய் சார் கடைசி படம் எவ்வளோ ஹைப்பு, எவ்வளோ ஃபேன்ஸு, இவ்வளோ சப்போர்ட் கடையில் பராசக்தி விடுறாங்களே, படம் தேருமா தேராதுன்னு எனக்கு உண்மையிலே பயங்கர டவுட் இருந்துச்சு. ஆனால் இந்த பராசக்தி பார்த்ததுக்கு பின்னாடி நேற்றுக்கு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு அதுக்கு உண்மையிலே சொன்னேன், சிவகார்த்திகேயன் மாதிரி மற்ற தமிழ் சினிமாலாம் எவனுக்குமே கிடையாதுங்க. அவர் எங்கேருந்து வந்தாருங்கிறத நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்க. அதையும் தாண்டி அவர் திறமை ஒரு 1959 1965 இந்த காலகட்டத்தில் என்னன்னா, ஒரு ஹிந்தி மாத்திரம் தான் இந்தியன் அபிஷியல் லாங்குவேஜாக வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க, ஒரு லா பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை இந்த படம் காமிக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் ஜஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். அதை ஒரு படமாக பார்த்து நம்ம அந்த என்னென்னா, இவ்வளோ விஷயம் நடந்துங்களேன். சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஜெயம் ரவி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹிந்தி திணிச்சிங்கன்னா மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்க, எதனால இந்த போராட்டம்லாம் இவங்க பண்ணாங்க, அந்த விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரொம்ப சூப்பராக காமிச்சிட்டாங்க. இன்டர்வல் வந்ததே தெரியல. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயம் ரவி வெர்சஸ் சிவகார்த்திகேயன் மாதிரி போச்சு. ஜெயம் ரவிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் ஃபேஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு வில்லத்தனம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. செம்ம சூப்பரான ஒரு ஆக்டிங்கு. ஆடியன்ஸ்க்கே அவரை பார்க்கும்போது ஒரு கடுப்பு வர அளவுக்கு
அதளவுக்கு சூப்பராக ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. அவர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஹீரோவோட கேரக்டரும் பயங்கரமாக எலிவேட் ஆயிருக்கு. ஹிந்தி திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து படத்தோட கான்செப்ட். டேரக்டர் மேடமுக்கு ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க மேடம். ஸ்கிரீன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வில்லன்லாம் இல்லை, ஒரு வில்லன் இல்லை, ஹீரோ தான் அவர். ஆக்சுவலாக ஹீரோ தான் அவர். அது ஒரு சீரியஸ் சொல்லி வைப்பல, ட்ரெயினை கொடுத்துனவன் நீ ஹீரோ, காப்பாற்றணும் நான் வில்லனா அப்படின்னு கொடுத்தாரு சீனில். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, இன்டர்வல் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் இல்ல அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மொழி எவ்வளவு முக்கியங்கிறது ரொம்ப அழுத்தமா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. மற்ற மாநிலத்திலும் இதனால அவங்க மாநிலத்தில் அவங்களோட மொழிக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துற விதமா இருக்குது. தமிழுக்கு மட்டுமான படமா இல்லை, மற்ற மாநிலத்தும் அவங்க மொழியை எவ்வளவு முக்கியங்கிறது சொல்ற விதமா இந்த படம் இருக்கு. புதிய கல்விக் கொள்கை வருது, அதில் ஹிந்தி திணிக்கிறங்கிற ஒரு சட்டத்தோட வர்றாங்க. இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ மெயினாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஹிந்தியை எப்படியாவது வேற வழியா தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஒரு தமிழ் உணர்வு உள்ள படமா வந்து பார்த்த மாதிரி இருந்தது மேடம். மேடம் சிவகார்த்திகேயன் நல்ல ஆக்டிங், ஜெயம் ரவி நல்ல ஆக்டிங் மேடம். 3 பேர் தான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அகர்வாலும் நல்ல ஆக்டிங். அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா தெரிக்க விட்டாங்க மேடம். அதான் இப்போ எதுவுமே நம்ம அகிம்சை முறையில் பண்ணால் எதுவும் பண்ண முடியாது. அதனால அந்த போராட்ட சில நேரத்தில் இந்த வெடிக்க வர்றது, அந்த மாதிரி தையில எரிப்பாங்க, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க மேடம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மேடம். அஜித் தான் ரொம்ப நேசிப்பேன், ஏன்னா வில்லன் உள்ள அளவு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு மேடம். அரசியல் சார்ந்தாலும் அதெல்லாம் மேடம். அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம உரிமைக்காக கேட்குற மாதிரி தான் லாஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக அந்த சரோஜனாயன்லாம் வருவாங்க, உரிமையாக கேட்குற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அதான் இந்தியை வந்து திணிக்காதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இது பண்ணுற மாதிரி கேட்டுருக்காங்க, அவ்வளோதான்.